இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அகிலாண்டேஸ்வரியோட காதில் இருக்கக்கூடிய 2 தோடுகள பற்றி தான் பார்க்க போறோம். திருவானைக்காவல் அம்பாள் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரியோட ஒவ்வொரு காதுலயும் 2 தோடுகள் இருக்கும். இது விசேஷமான அம்சம். பஞ்சபூத தலங்கள்ல நீர் தலமா இருக்கிறது தான் திருவானைக்காவல். மூலவர் ஜலகண்டேஸ்வரராகவும், அம்பாள் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரியாகவும் வீற்றிருக்கிறாங்க. வராகி அம்சமான அகிலாண்டேஸ்வரி ஆரம்ப காலத்துல உக்கிர மூர்த்தியா இருந்திருக்கிறா. அதனால பூஜை செய்றவங்களும், பக்தர்களும் கோவிலுக்குள்ள போகாம வாசல்ல இருந்தே வழிபாடுகளையும் நடத்திட்டு வந்தாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட ஆதிசங்கரர் மனம் வருந்தினாரு. உடனேயே 2 ஸ்ரீ சக்கரங்கள் செஞ்சு அதுல அம்மனோட கோபம் இறங்கணும் அப்படின்னு வேண்டுனாரு. அதுபடியே அம்பாளோட கோபம் ஸ்ரீ சக்கரத்துல இறங்கிடுச்சு. அம்பாள் சாந்த சொரூபியாகிட்டா. ஆதிசங்கரர் இந்த 2 சக்கரத்தையும் அகிலாண்டேஸ்வரியோட காதுல தோடுகளாவே மாட்டிட்டாரு. அதனால இந்த அம்பாளோட ஒவ்வொரு காதுலயும் 2 தோடுகள் இருக்கும் அப்படின்றது விசேஷமான அம்சம். ஒன்று சிவசக்கரம், மற்றொன்று ஸ்ரீ சக்கரம். இந்த சக்கரங்கள் மற்ற அம்பாளோட சந்நிதியில இல்லாத சிறப்பம்சம் பெற்றது. மேலும் அம்பாளுக்கு எப்பவும் கோபம் ஏற்படாத மாதிரி பிரசன்ன விநாயகரை அம்பாளுக்கு முன்னேயும், முருகனை பின்னாடியும் பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.